தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஒரு ஆலோசனை கட்டமைப்பு கூட்டம் தொடங்கணும். கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள், திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் கூடிய விரைவில் 14 மாவட்ட மக்களையும் நேரில் சந்தித்து மாவட்ட பொறுப்பாளர் நியமனப்படுத்த இருக்கிறோம். இது தமிழக மீனவர்களையே மத்திய அரசாங்கம் சரிதான், மாநில அரசாங்கம் சரிதான். எந்த அரசாங்கமும் மீனவ மக்களை புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழக மீனவ பொதுநல அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா மீனவ மக்களையும், தமிழக மீனவர் மக்கள் மாத்திரம் கிடையாது, உள்நாட்டு மீனவர்களையும் உள்வாங்கிதான் இந்த காரியத்தை இறங்கி வேலை செய்கிறோம். வரக்கூடிய காலங்களில் தமிழக மீனவ பொதுநல அமைப்பின் ஒரு முன்னோட்டமாக ஒரு காரியங்களையும் முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறோம். மீனவ மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்கணும். இறந்து போனவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கணும். அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு உடனடியாக கவர்மெண்டில் வேலை கொடுக்கணும். மானிய எண்ணெய் 2 மாதம் புதிய பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு கூடிய விரைவில் அந்த எண்ணெய் பதிவு செய்ய மாறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அதுபோக மீனவ சமுதாயத்தில் உள்ளவர்களை ஒரு அரசியல்வாதிகளுக்கு கிட்ட போனான்னு சொன்னா புறக்கணிக்கப்படுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சி செல்ல விரும்பவில்லை. அந்த மாவட்டத்தில் உள்ள அஜிதான் செல்ல ஒரு பெண்மணி மாவட்ட செயலாளர் நியமனப்படுத்தின பிறகு மீனவ சமுதாய பெண்ணு சொன்ன உடனே அந்த பெண்ணின் பதவி பறிக்கப்பட்டது. இப்படி ஒரு மீனவ சமுதாய மக்களை புறக்கணிக்கிறதுனால தமிழக மீனவ பொதுநல அமைப்பு நாங்கள் உண்மையில உருவாகி இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களுடைய அமைப்பை மற்ற மாநில மாவட்ட அளவில் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை நல் உள்ளங்களையும் இந்த மாவட்டத்தில் அழைக்கிறோம். இந்த அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருக்கவர்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து எங்களுடைய அமைப்பின் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நன்றி. பேர் ஆண்டினி.